இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மரணம் உச்சகட்ட அதிர்ச்சி. ஐயோ என்னாச்சு? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இந்திய திரைத்துறையில் திரைக்கதை மன்னன் என்று புகழப்படும் பாக்யராஜ் அவர்கள் பல ஹிட் படங்களை இயக்கி அவர் நடிகராக கலக்கியிருக்கிறார். இப்போது சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த அவர் தன் குடும்பத்துடன் நிம்மதியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு உடல்நலம் சரியில்லாததால் இன்று உயிரிழந்து போயிருக்கிறாரு. அவருடைய உயிரிழப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக கதாசிரியராக இருந்தவர்தான் பாக்யராஜ். எதுவாக இருந்தாலும் பாக்யராஜை தான் பாரதிராஜா அழைப்பாராம். பாரதிராஜாவுக்கு பெரிய பலமாக இருந்தவரே பாரதிராஜா ஒருவர் மட்டும்தானா? அவரிடம் பல வருடங்களாக வேலை கற்றுக்கொண்டு இயக்குனராக மாறினார் பாக்யராஜ். அவர் இயக்கிய பெரும்பாலான படங்கள் மெகா பிளாக்பஸ்டர் ஆனது. தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் இயக்குனராக ஜொலித்தார். யாருக்கு எதற்கும் காம்ப்ரமைஸும் ஆகாமல் தனது பணியில் ஒரு படத்தை ஹிட் கொடுக்க எப்போதுமே இவர் ஸ்பெஷல் தான். இவரிடம் வேலை கற்றவர்கள் தான் பார்த்திபன், லிவிங்ஸ்டன், ஜிஎம் குமார் உள்ளிட்டோர். அவர்கள் இப்போது சினிமாவில் நல்ல பெயரும் இயங்கி வருவதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாக்யராஜுடைய படங்கள் ஸ்பெஷலே அதன் திரைக்கதை தான். அவருடைய திரைக்கதை இப்போ பார்த்தால் கூட சலிக்கவே சலிக்காதது. அல்ட்டி கொள்ளாமல் ரொம்ப இயல்பாக அவருடைய சீன்கள் எல்லாமே இருக்கும். மேலும் திரைக்கதையில் மரபுகளை உடைத்தார். அதன் காரணமாகவே திரைத்துறையில் திரைக்கதை மன்னன் என கொண்டாடினார். ஹிந்தியில் அவர் படம் எடுத்தது கூட தன்னுடைய ஸ்டைலில் தான் திரைக்கதை அமைத்தார். அவரது பர்சனல் வாழ்க்கை பொறுத்தவரை முதல்ல ஒரு திருமணம் நடந்தது. ஆனால் முதல் மனைவி உடல்நலக் குறைவால் உயிரிழந்துட்டாங்க. அதனையடுத்து சில காலம் கழித்து நடிகை பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் சாந்தனோ சரண்யாவோ. தன்னை போன்று தனது வாரிசுகளையும் சினிமாவில் களமிறக்கினார். இயக்குனரானால் பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல. இவரும் சினிமாவில் இருந்து இப்போது ஒதுங்கி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழலில் அவர் திடீரென உயிரிழந்திருக்கிறாரு. அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அப்போலோ மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் அழைத்து சென்றதாகவும் அப்போலோவில் உயிர் பிரிந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து மேலதிக தகவல்கள் விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மரணம் அனைவருமே அதிர்ச்சியில் உள்ளாத்துகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.